கடையில் ஒரு வயலின். தூசி படிந்த ஒரு சிறிய இசைக்கடையில் ஒரு பழைய வயலின் ஒரு அலமாரியில் மறைக்கப்பட்டு கிடந்தது. அதன் நரம்புகள் உடைந்திருந்தன. மரத்தில் கீறல்கள் இருந்தன. மேலும் அதற்கு மதிப்பு இல்லை என்று நினைத்தார்கள். மக்கள் பளபளப்பான கருவிகளை தேர்ந்தெடுத்து கடந்து சென்றனர். ஒரு நாள் ஒரு கருணை மிக்க இசைக்கலைஞர் கடைக்குள் நுழைந்தார். அவரது பார்வை பழைய வயலின் மீது விழுந்தது. அதன் விலை என்ன என்று அவர் கேட்டார். கடைக்காரர் சிரித்தார். அந்த பொருளா? அது பயனற்றது. ஆனால் உங்களுக்கு உண்மையிலே அது வேண்டும் என்றால் நான் அதை மலிவாக விற்பேன். இசைக்கலைஞர் தலையை அசைத்தார். இல்லை, நீங்கள் நினைப்பதை விட இது மிகவும் மதிப்புமிக்கது. அவர் பெரிய விலை கொடுத்தார், யாரும் கற்பனை செய்யாத அளவுக்கு. வயலினை வீட்டிற்கு எடுத்து சென்றார். முதலில் வயலின் அதை சிறப்பு என்று நம்பவில்லை. அவர் ஏன் எனக்காக இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்? ஆனால் நாளுக்கு நாள் இசைக்கலைஞர் மரத்தை சுத்தம் செய்தார், நரம்புகளை மாற்றினார் மற்றும் கவனமாக சுரம் அமைத்தார். ஒரு மாலை அவர் வயலினை தனது தாடையின் கீழ் வைத்து இசைக்கத் தொடங்கினார். அன்றைய நிரம்பிய ஒளி தூய்மையானதாக, வளமானதாக மற்றும் அழகானதாக இருந்தது. கேட்ட அனைவரையும் தொட்ட ஒரு இசை. பழைய மறக்கப்பட்ட வயலின் அதன் நோக்கத்திற்காக மீட்டெடுக்கப்பட்டது. அந்த வயலினை போல நாமும் உடைந்து போனதாக அல்லது தகுதியற்றதாக உணரலாம். ஆனால் இயேசு தனது உயிரால் நமக்காக மிக உயர்ந்த விலையை செலுத்தினார். நாம் மிகவும் ஆழமாக நேசிக்கப்படுவதால் நம் வாழ்க்கையால் கடவுளை கனப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முள் வைத்திருக்கும் அழகான இசையை வெளிப்படுத்த அவரை அனுமதிக்கிறோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனம்.